இண்டஸ்இண்ட் பேங்க்கும் இன்னைக்கு கரெக்டாக இருக்கும், நேற்றும் கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன சர்ப்ரைஸ் ஆகுதுன்னா, ஒரு விசில் ப்ளோவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. இந்த விசில் ப்ளோவர் லெட்டர்ல தான் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி வந்திருக்கு. ஹோல்சேலாக இன்ட்ரெஸ்ட் புக் பண்ணியிருக்காங்க, தனித்தனியாக புக் பண்ணலன்னு. இந்த விசில் ப்ளோவருங்கிறவர் ஒரு சீனியர் ஃபைனான்ஸ் ப்ரொஃபஷனல். அவர் முன்னாடியே சிஇஓ பார்த்து இந்த மேட்டரை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இவர் டிஸ்கஸ் பண்ண அப்புறம் தான் மற்ற மேட்டர்ஸ்லாம் வெளில வந்தது அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ ஒரு இன்டர்னல் ஆடிட் டீம் அசோசியேட்டட் பை இ&y இந்த அலிகேஷன்ஸை ப்ரோப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அலிகேஷன்ஸ் என்ன ஆகுங்கிறதுனால மார்க்கெட் திரும்பி இதை அடிச்சிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே சிஇஓ டெப்டி சிஇஓ 2 பேரையும் தூக்கிட்டாங்க. இப்போ புதுசாக ஒரு மேனேஜ்மெண்ட் வரும். அந்த மேனேஜ்மெண்ட் எல்லாத்து லாஸஸையும் ரைட் ஆஃப் பண்ணிடும், ஹெவி லாஸ் காட்டும். அப்போ பேங்க் திரும்பி விழும். அதுக்கப்புறம் ப்ரமோட்டர் காசு போட்டு தான் இது ரிவைவ் பண்ணுவாங்க. மோஸ்ட் லைக்லி ஆக்சிஸ் பேங்க்லேருந்து வரவர் தான் இந்த கம்பெனியோட எம்டிஎன் சிஇஓ வருவார். ஆனால் அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு டைம் இருக்கு. ரிட்டையர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் தான் இந்த கம்பெனிக்கு வருவார்.